காலி பணியிடங்களை நிரப்புவது, பணிமூப்பு பட்டியலை வெளியிடுவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 23ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக புதுச்சேரி அரசு மருத்துவமனை செவிலியர்கள் அறிவித்துள்ளனர். புதுச்சேரி சுகாதார ஊழியர் சம்மேளனம் சார்பில் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் வியாழக்கிழமை அன்று 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அரசு மருத்துவமனை முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். நோயாளிகளின் கவனிப்பு படியை உடனடியாக வழங்க வேண்டும், ஒப்பந்த பணியாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும், செவிலியர்களுக்கான பணிமூப்பு பட்டியலை வெளியிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை போராட்டத்தின் போது வலியுறுத்தினர். 12 வருஷத்துக்கு மேலாக ஊழியர்களை எடுத்து வைத்து ஒரு கான்ட்ராக்ட்லயே அவர்களை வேலை வாங்கி கொண்டிருக்கின்ற அவலம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களை ரெகுலர் செய்யணும். அடுத்ததாக எந்த ஒரு அரியர்ஸ் நிலுவைத் தொகை வந்தாலும் அதை முழுதாக தராம 40, 30, 30 என்று பிரித்து தருகிறார்கள். அதனால அதையும் நாங்க முழுமையாக தரணும். தங்களுடைய கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாவிட்டால் வரும் 23ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் செவிலியர்கள் அறிவித்தனர்.